வெல்கம் பேக் டு யூடியூப் கைஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம், 10 பெஸ்ட் ஃப்ரீ CapCut டெக்ஸ்ட் எஃபெக்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் கைஸ். அதான் யூசர் ஃப்ரெண்ட்லியாக எவ்வளோ ஈஸியாக நம்ம இந்த டெக்ஸ்ட் எஃபெக்ட்லாம் பண்ணலாம்னு சொல்லி நான் இந்த வீடியோ ஃபுல்லாக சொல்லி கொடுத்துருக்கேன். 10 டிஃப்ரெண்ட் டைப்பான டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸை பற்றி நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். ஓகே கைஸ், ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வீடியோ இன் டெக்ஸ்ட் எஃபெக்ட் தான் ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டெக்ஸ்ட் எஃபெக்ட்டு. இப்போ ஃபஸ்ட் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடியோவை நீங்கள் எதை பண்ண போகிறீங்களோ அந்த வீடியோ ஆட் பண்ணிக்கோங்க டைம் லைனில். உங்களுக்கு தேவையான அளவுக்கு கட் பண்ணி ட்ரிம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டில் போயிட்டு டிஃபால்ட் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, டிஃபால்ட் டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. நான் NYC அதை டைப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபாண்ட்டு, ஃபஸ்ட்டு ஃபாண்ட்டில் வந்து நான் பாப்பின்ஸ் ஃபாண்ட்டு வச்சுக்க நல்லாயிருக்கும் நம்ம இந்த இதில் எஃபெக்டில். அடுத்தது ஃபாண்ட் சைஸை வந்து நான் 110 அந்த இதில் வச்சு என்ட்ரு பண்ணிக்கிறேன். அப்போ தான் நம்மளுக்கு அந்த கொஞ்சம் பெருசாக நீட்டாக போல்ட்டாக இருக்கும். ஸோ அதில் வந்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா ஸ்கேல் இருக்கா, ஸ்கேலில் போய் யூனிஃபார்ம் ஸ்கேல் இருக்கும், அதை நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிங்கன்னா வித்து அது ஹைட் இருக்கும். ஹைட்டில் நீங்கள் 148 டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்துக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் லென்த் ஹைட்டு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும்போது கொஞ்சம் நீட்டாக அப்படி இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து மீடியாவை போயிட்டு லைப்ரரி போனீங்கன்னா ஃபுல் பிளேன் பிளாக் வீடியோ ஒன்று கிடைக்கும். அதை நீங்கள் வந்து டைம் லைனில் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, உங்கள் டைம் லைனில் ஆட் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு இது இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு திருப்பி டெக்ஸ்ட்டு போயிட்டு டெக்ஸ்ட்டில் போய் அனிமேஷன் கிளிக் பண்ணுங்கள். அனிமேஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் உங்களுக்கு தேவையான டைப் பண்ணுற எல்லா எஃபெக்ட்டுமே இருக்கும். அதில் போய் டைப் 1 அந்த அனிமேஷன் நான் கிளிக் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை யூஸ் பண்ணிக்கோங்க, அது நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு டிஃபால்ட்டாகவே 0.5 செகண்ட்ஸ் தான் இருக்கும். அதை நீங்கள் வந்து 1.3 செகண்ட்ஸாக மாற்றிக்கோங்க. ஓகேவா, 1.3 செகண்ட்ஸாக ஆக்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து இது வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும். ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு பண்ணோம்னா திருப்பியும் வந்து நீங்கள் கீழே ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது, அதில் வந்து யூனிஃபார்ம் ஸ்கேலை திருப்பி ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கீ ஃப்ரேம் வைங்க. ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார்டிங்கில் கீ ஃப்ரேம் வச்சுக்கிட்டு நெக்ஸ்ட்டு எங்கே போய் நம்ம கொஞ்சம் லாஸ்ட்டில் போய் அடுத்த கீ ஃப்ரேம் ஆன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இதில் 100 இருக்கும் ஸ்கேல் வந்து, அந்த 100 நீங்கள் 1000 மாற்றிக்கோங்க. 1000 மாற்றினா ஃபுல்லாக ஒயிட் ஸ்க்ரீனாக வந்துடும். ஓகேவா, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் போய்ட்டு பார்த்தீங்கனாலும் தெரியும், ஃபுல்லாக இதில் வந்து ஃபுல் ஒயிட்டாக மாறிடும். அதுக்கப்புறம் நீங்கள் இதில் என்ன பண்ணி இதோட ஸ்மூத்தாக இருக்கிறதுக்காக இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு Alt+K அதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்கேல் வரும். அதில் வந்து கிராஃப் ப்ரீசெட் கேர்வ்ஸ் அது இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எரைசிங் அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதான் கொஞ்சம் ஸ்மூத்தாக நல்லா நீட்டாக இருக்கும் நம்ம பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு அதை ஆட் பண்ணிட்டு திருப்பியும் அதை Alt+K பண்ணிங்கன்னா அது திருப்பியும் நார்மலான எடுத்து வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த 2 செலக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கிரியேட் காம்பவுண்ட் கிளிப் அதை கிளிக் பண்ணிடுங்க. பண்ணால் ஒரே காம்பவுண்ட் கிளிப்பாக மாறிடும். அந்த காம்பவுண்ட் கிளிப்புக்கு வந்ததுக்கப்புறம் இதில் மேலே போனீங்கன்னா வீடியோ இருக்கும். வீடியோவில் போயிட்டு இந்த பிளெண்டை கீழே ஃபுல்லாக வந்து ஷோ பண்ண போட்டு இதில் டிஃபால்ட் மோடில் போய் டிஃபால்ட்டில் இருக்கும். டிஃபால்ட்டில் போய் நீங்கள் டார்க்குன்னு எடுத்திங்கனாலே போதும், நம்ம பண்ண வீடியோ ப்ளஸ் டெக்ஸ்ட் எஃபெக்ட் அது வந்து வந்துடும். அதை நான் ஃபுல்லாக போட்டு காட்டுறேன். ஓகே கைஸ், நம்ம அடுத்த டெக்ஸ்ட் பார்க்க போகிறது டைப் ரைட்டர். ஓகேவா, டிஃபால்ட் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. டிஃபால்ட் டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு சிஸ்டமில் போய் அதில் போய் ஸ்பெஷல் லைட் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். ஓகேவா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, தேவையான டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான சைஸில் நீங்கள் வந்து இந்த கொஞ்சம் கம்மி பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து அனிமேட் பண்ணணும். அனிமேட் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ போன இதில் யூஸ் பண்ணது வந்து டைப் 1. இதில் வந்து டைப் ரைட்டர் இன்னொரு அனிமேஷனே இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதை வந்து நம்ம டிஃபால்ட்டாகவே 0.5 செகண்ட்ஸாக இருக்கும். அது நீங்கள் வந்து 1.5 செகண்ட்ஸாக மாற்றிக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு அவுட்டு கிளிக் பண்ணிட்டு அதுலேயும் இந்த எண்டிங்க்கு வந்து நம்ம டைப் ரைட்டர் அந்த இதையே ஆட் பண்ணிடுவோம். ஓகேவா கைஸ், அதை நீங்கள் வந்து 1.3 செகண்ட்ஸில் 1.4 செகண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போது ஓகேவா வீடியோ.
கைஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது நியான் டெக்ஸ்ட் எஃபெக்ட். அதுக்கு நம்ம வேறு எதுவுமே பண்ணல. நம்ம நார்மலாகவே டிஃபால்ட் டெக்ஸ்ட் எடுத்துகிட்டு அதில் உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஓகேவா, நான் கேப்கட் கொடுக்குறேன். கேப்கட் கொடுத்துட்டு அது உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டே கொடுத்துக்கோங்க, இதில் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் அந்த வீடியோ ஃபுல்லாக வர மாதிரி ஒரு டெக்ஸ்ட் சைஸை மாற்றிக்கோங்க. டெக்ஸ்ட் சைஸை மாற்றிக்கிட்டு கீழே நீங்கள் வந்தீங்கன்னா க்ளோ இருக்கா, க்ளோவை கிளிக் பண்ணிக்கோங்க. க்ளோ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ப்ரோ வெர்ஷன். ஸோ நம்மளுக்கு ரெண்டாவது இருக்கிறத கொடுத்துட்டு இதில் 38 நான் கொடுத்துக்கிறேன். அது ரேஞ்சு வந்து 51. ஓகே, 51 கொடுத்துக்கிறேன் இதில் ரேஞ்சு. ஓகேவா, 51 to 58. ஓகே, 58 கொடுத்துக்கிறேன். 58 கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நம்ம இது வேறு எதுவுமே பண்ணலாம். நெக்ஸ்ட் இந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த காமன் கிளிப்பாக மாற்றிக்கோங்க. காமன் கிளிப்பாக மாற்றிட்டிங்களா, காமன் கிளிப்பாக மாற்றிக்கிட்டு எஃபெக்ட் போங்க. எஃபெக்ட் போயிட்டு பேக் ட்ராப் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை ட்ராப் பண்ணி டேரெக்டாக நீங்கள் உள்ள இந்த காம்பவுண்ட் கிளிப் இருக்குல்ல அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த ரெண்டையுமே திருப்பியும் செலக்ட் பண்ணி திருப்பியும் ஒரு காம்பவுண்ட் கிளிப்பாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட் கிளிப்பாக மாற்றிக்கிட்டு டோட்டலி ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு இந்த 1 செகண்ட் இருக்குல்ல, 1 செகண்ட் போயிட்டு கட் பண்ணுங்கள். இதை நம்ம கீபோர்டில் ஆரோ மார்க் இருக்கும்ல, அதில் 1 ஸ்டெப் போயிட்டு ஃபார்வர்ட் போயிட்டு கிளிக் பண்ணி கட் பண்ணுங்கள். ஒரு வரும், அதனால் அது ஒரு 10 டைம் நான் கட் பண்ணுறேன். 10 டைம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு 10 டைம் கிளிப்பை கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்போ இடையில ஒரு கிளிப்பை நீங்கள் டெலீட் பண்ணிடுங்க. இதேமாரி கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ கட் பண்ணதுக்கு எஃபெக்டை மட்டும் பாருங்கள். நம்ம இப்போ எப்படி பண்ணியிருக்கிறோன்னு பார்த்தீங்களா, இதுதான் கிளிச் எஃபெக்ட்டு, நியான் கிளிச் எஃபெக்ட்டு. அது இதில் இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி பார்க்கணுன்னா ஆடியோ போய்ட்டு சவுண்ட் எஃபெக்டில் போய் கிளிச்சை எடுத்துகிட்டு இதில் உங்களுக்கு கிளிச் எஃபெக்டில் சவுண்ட் எஃபெக்டில் போய் கிளிச் உங்களுக்கு தேவையான இடத்துல கிளிச்சை கொடுத்து ட்ரிம் பண்ணி கிளிச் எஃபெக்ட் கொடுத்துட்டிங்கனாலே போதும். நீங்கள் வீடியோக்குள்ளே நியான் டெக்ஸ்ட் எஃபெக்ட் அதை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகே கைஸ், நம்ம அடுத்த டெக்ஸ்ட் எஃபெக்ட்டு வாங்க பார்க்கலாம். கைஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து மிரர் டெக்ஸ்ட் எஃபெக்ட். அதுக்கு நம்ம டிஃபால்ட்டாகவே நம்ம டெக்ஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதில் கொஞ்சம் போல்ட்டான டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு பெருசாக்கிக்கோங்க. ஓகேவா, ஓகே, பெருசாக்கிட்டு அதுக்கப்புறம் இதை டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. இந்த மொத்த டெக்ஸ்ட் இதையும் டூப்ளிகேட் பண்ணிட்டு இதை காம்பவுண்ட் கிளிப்பாக மாற்றுங்க. காம்பவுண்ட் கிளிப்பாக மாற்றிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்களா, இதான் கைஸ் நம்ம மிரர் எஃபெக்ட். வாங்க அடுத்த எஃபெக்ட் போகலாம். ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணிவிட்டு மிரராக மாற்றிடுங்க. ஓகேவா, இது அப்படியே இதுக்கு கீழே கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு இதை வீடியோவில் போயிட்டு மாஸ்கிங் கொடுங்க. ஆட் மாஸ்க் கொடுத்து இதில் ஸ்ப்ளிட் இருக்கா, ஸ்ப்ளிட்டை கொண்டு போய் இதில் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணி 180 டிகிரியில் வச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஏற்றி இதில் கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி விட்டிங்கனாலே போதும், உங்களுக்கு மிரர் எஃபெக்ட் வந்துடும் கைஸ். இப்போ பாருங்கள், பார்த்தீங்களா, இதான் கைஸ் நம்ம மிரர் எஃபெக்ட். வாங்க அடுத்த எஃபெக்ட் போகலாம். ஓகே கைஸ், அடுத்த நம்ம பார்க்க போகிறது டெக்ஸ்ட் பிகைண்ட் த சப்ஜெக்ட். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட் நம்ம ஒரு வீடியோவை கிளிக் பண்ணி எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட்டு டிஃபால்ட்டாக டெக்ஸ்ட் எடுத்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம டைம்லைனில் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்லேயே நீங்கள் ஒரு இது வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இது கொடுத்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதை இது பண்ணிக்கோங்க. ஓகேவா, உங்களுக்கு தேவையான இடத்துல மாற்றி வச்சுக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ இருக்குல்ல அந்த கிளிப்பை நீங்கள் காப்பி பண்ணி மேலே டூப்ளிகேட் பண்ணி எடுத்துக்கோங்க. காப்பி பண்ணி டூப்ளிகேட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வீடியோ இருக்குதா, வீடியோவில் போய்ட்டு ரிமூவ் பேக்ரவுண்ட் அதில் போய் ஆட்டம் ரிமூவல் அப்படி இருக்கா, அதில் போய் ரிமூவ் பண்ணிடுங்க. அது ஒரு செகண்டில் உங்களுக்கு ரிமூவ் பண்ணி தந்துடும். பார்த்தீங்களா, இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு அந்த பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி அந்த வீடியோ எடுத்துடுச்சு அப்படின்னு, பேக்ரவுண்ட் இல்லாமல். இதுதான் கைஸ் நம்மளுக்கு பேக்ரவுண்ட் ரிமூவல் டெக்ஸ்ட் எஃபெக்ட். ஓகேவா,
கைஸ் இதுலேயே நம்ம அவுட்லைன் டெக்ஸ்ட் எஃபெக்ட் எப்படி கொண்டு வரலாம்னு அப்படியே நம்ம டேரெக்டாக பார்த்துடலாம். ஓகேவா? அதுக்கு நம்ம வேறு எதுவுமே செய்யட்டா, நம்ம இப்போ பண்ணியிருந்த இந்த டெக்ஸ்ட்டையே டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? டூப்ளிகேட் பண்ணி இந்த கிளிப்புக்கு மேலே கொண்டு வந்துட்டு இந்த டெக்ஸ்ட்டை கலர் சேஞ்ச் பண்ணிடுங்க. கலரை க்ரீன் கலருக்கு ஃபுல்லாக கொண்டு வந்துட்டு இது ஸ்டோக் வந்துடுங்க. கீழே வந்தீங்கன்னா ஸ்டோக் இருக்கும். ஸ்டோக்கில் வந்து ஸ்டோக் வந்து இது அவுட்லைன் வந்து ஃபுல் ஒயிட்டை கொடுத்துவாங்க. ஒயிட்லாம் கொடுத்துட்டு தென் திக்னஸை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. திக்னஸை குறைச்சிட்டு நெக்ஸ்ட்டு இதில் வந்து இந்த கிளிப்பையே நீங்கள் காமன் கிளிப்பாக மாற்றுங்க. காமன் கிளிப்பாக மாற்றிட்டு இப்போ மேலே போய் வீடியோஸ் போயிட்டீங்கன்னா வீடியோஸ் போயிட்டு இதில் ரிமூவ் பேக்ரவுண்ட் அதை கொடுத்துட்டு க்ரோமா கீ அதை செலக்ட் பண்ணிட்டு கலர் பிக்கர் எடுத்து அந்த க்ரீனில் இது பண்ணிங்கனாலே அந்த க்ரீனை கிளிக் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு கலர் பிக் ஆயிரும். ஓகேவா? கலர் பிக் ஆகிட்ட பிறகு இன்டென்சிட்டியை லைட்டாக குறைச்சி கூட்டி வச்சுக்கோங்க. அப்போ லைட்டாக க்ரீன் கலர் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதையும் இது எடுத்துரும். ஓகே கைஸ், இதான் கைஸ் நம்ம அவுட்லைன் டெக்ஸ்ட் எஃபெக்ட். பாருங்கள், பார்த்தாலே தெரியும் அவுட்லைன் டெக்ஸ்ட் எஃபெக்ட் நம்மளால் கிரியேட் பண்ண முடிஞ்சிட்டு. வாங்க அடுத்த டெக்ஸ்ட் எஃபெக்டில் போகலாம். கைஸ் நம்ம இப்போ பண்ணும்போது ட்ரா டெக்ஸ்ட் எஃபெக்ட். ஓகேவா? அது நம்ம டிஃபால்ட்டு டெக்ஸ்ட் எடுத்துகிட்டு டெக்ஸ்ட்டில் போயிட்டு நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கேற்ற மாதிரி சைஸையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிஃபால்ட் டெக்ஸ்ட்டு நான் யூஸ் பண்ணுறேன். இதை யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம அனிமேஷன் போயிடலாம். அப்படியே டேரெக்டாக அனிமேஷன் போயிட்டு சாக் அப்படின்னு ஒன்று இருக்கா, அந்த எஃபெக்டை ஆட் பண்ணிடுங்க. அந்த சைஸை கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு செகண்ட்ஸாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் 1.5 செகண்ட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கிளிப்பை தொட்டு டெக்ஸ்ட்டை தொட்டு அதை காமன் கிளிப்பாக மாற்றுங்க. காமன் கிளிப்பாக மாற்றிட்டு மேலே போய் வீடியோ போயிட்டு பிளெண்ட் இருக்கா, பிளெண்டில் போயிட்டு டிஃபால்ட்டில் போய் நீங்கள் வந்து ஓவர்லே கொடுத்துருங்க. ஓவர்லே கொடுத்து பார்த்தீங்கனாலே நம்ம கொடுத்த ட்ரா டெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்துடும். பார்த்தீங்களா? இதுதான் நம்மளுக்கு ட்ரா டெக்ஸ்ட் எஃபெக்ட். ஓகேவா கைஸ்? வாங்க அடுத்த டெக்ஸ்ட்டுக்கு போகலாம். இப்போ சினிமேட்டிக்ஸ் டெக்ஸ்ட் எஃபெக்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் எடுத்துகிட்டு நம்மளுக்கு தேவையான டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிக்கலாம். அதில் பாப்பின்ஸ் எடுத்தால் கொஞ்சம் போல்ட்டாக சினிமேட்டிக்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் கேரக்டரில் -1 யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ் பண்ணிவிட்டு அது நம்மளுக்கு தேவையான சைஸு கொஞ்சம் பெருசாக வச்சுக்கணும் கைஸ். ஓகேவா? இப்போ நம்ம எடுத்துகிட்டு அதை நம்ம இதில் நமக்கு தேவையான அளவுக்கு பெருசாக லெங்க்த்தாக இருக்கணும். நம்ம வீடியோவில் எவ்வளோ வேணுமோ டெக்ஸ்ட் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இதில் ட்ரான்ஸ்ஃபார்ம் கீ ஃப்ரேம் யூஸ் பண்ணுங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் 3 செகண்ட் தாண்டி இதில் ஒரு கீ ஃப்ரேம் யூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் நம்ம வந்துட்டு அதில் நம்ம இப்போது அந்த ஃப்ரேம் இருக்குல்ல, ஃப்ரேம் சைஸுக்கு அந்த சைஸை இன்க்ரீஸ் பண்ணோம் கைஸ். நம்மளுக்கு இப்போ யூஸ் பண்ணிட்டோம்னா இப்போ அதில் தெரியும், அதில் ஸ்மூத்தாக இருக்குதா. இப்போ நம்ம இதை விட நம்மளுக்கு நல்லா பண்ணால் Alt+K யூஸ் பண்ணிட்டு அதில் ஸ்கேலில் போய் எரைஸ் இருக்குதா, இதை யூஸ் பண்ணுங்கள். அது அதோட ரொம்ப சினிமேட்டிக்ஸாக இருக்கும். ஸோ இதை பார்த்தாலே தெரியும். ஓகே, இப்போ திருப்பி Alt+K அனுப்பிக்கிட்டு இப்போ இதை காம்பவுண்ட் கிளிப்பாக மாற்றிடுங்க. காம்பவுண்ட் கிளிப்பாக மாற்றிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த வீடியோவில் போய் மாஸ்கிங் போயிடுங்க. மாஸ்கிங் போயிட்டு ஃப்ரேம் ஷிஃப்ட் அது இருக்குதா, அதில் ஸ்டார்டிங்கில் இப்படி ஃப்ரண்டில் போயிட்டு கீழே ட்ரான்ஸ்ஃபார்ம் மாஸ்க் செட்டிங் அதில் கீ ஃப்ரேம் போயிட்டு கொஞ்சம் ஃபார்வேர்டில் போயிடுவோம். ஒரு 2 செகண்ட்ஸில் வச்சுக்கிட்டு இதில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமில் இருந்துட்டு லாஸ்ட்டு கீ ஃப்ரேம் ஓப்பன். ஓகே கைஸ், இப்போ நம்ம வீடியோ ஆட் பண்ணாலே தெரியும் சினிமேட்டிக் கீ ஃப்ரேம் நம்மளுக்கு வந்துட்டு. இதுதான் கைஸ் நம்மளுக்கு டெக்ஸ்ட்டு சினிமேட்டிக்ஸ் எஃபெக்ட். இதில் இன்னொரு டைப் இருக்குது, சினிமேட்டிக்ஸ் பிளர் எஃபெக்ட் யூஸ் பண்ணி பார்க்கலாம் கைஸ். இதில் நம்ம டெக்ஸ்ட் எடுத்துகிட்டு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபாண்ட்டை நம்ம பெருசாகிக்கணும். அதுக்கப்புறம் எஃபெக்ட் போயிடுங்க. எஃபெக்ட் போயிட்டு பிளர் சர்ச் பண்ணிக்கோங்க. பிளரில் போயிட்டு இந்த பிளர் எஃபெக்ட் இருக்குல்ல, அதை நீங்கள் மேலே ஆட் பண்ணிடுங்க. கரெக்டாக டைம் லைனில் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம்
கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரேம் தாண்டி அது அடுத்த கீ ஃப்ரேம் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன செய்யுங்கன்னா, இந்த லாஸ்ட் ஒரு கீ ஃப்ரேம் இருக்குல்ல, அதை நீங்கள் வந்து ஃபுல்லாக 0 ஆக்கிடுங்க. இப்போ உங்களுக்கு இப்படி ஒரு எஃபெக்ட் கிடச்சிருக்கா? நெக்ஸ்ட்டு இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ இந்த பிளர் எஃபெக்டை காப்பி பண்ணியிருக்கேன். காப்பி பண்ணி இங்கே ஆட் பண்ணிவிட்டு இது ரெண்டையும் காம்பவுண்ட் கிளிப்பாக மாற்றிடுங்க. காம்பவுண்ட் கிளிப்பாக மாற்றிட்டீங்களா? அதுக்கப்புறம் இப்போ இதுக்கு வாங்க. இந்த இதில் வந்து இப்போ இதில் வந்து 0 ஆக்கிட்டு இதில் 0 இந்த கீ ஃப்ரேமில் 0 பண்ணிவிட்டு இந்த கீ ஃப்ரேமை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ வேல்யூ அதுக்கேற்ற மாதிரி 50, 60 அதை ஆட் பண்ணிட்டீங்கனாலே போதும். இப்போ பாருங்கள், இப்போ நம்மளுக்கு சினிமாட்டிக்ஸ் பிளர் டெக்ஸ்ட் எஃபெக்ட் கிடச்சிட்டு. ஓகே கைஸ், அடுத்த டெக்ஸ்ட் எஃபெக்டில் போகலாம் வாங்க. இப்போ நம்ம ஃபாண்ட் சேஞ்சர் எஃபெக்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு டெக்ஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதில் ஆட் பண்ணுவாங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டெக்ஸ்ட்டு எவ்வளோ சைஸுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் டெக்ஸ்ட்டெல்லாம் மாற்றி சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபாண்ட் எது வேணுமோ ஃபாண்டே மாற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நம்ம டெக்ஸ்ட்டு சேஞ்சிங் எஃபெக்ட்டுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா, ஸ்டார்டிங்கில் போய்ட்டு இந்த டே 2 நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேவா? இதை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அனிமேஷன் இருக்குதா, அனிமேஷன் போயிட்டு மேலே லூப்புன்னு இருக்கா, லூப்புக்கு வாங்க. லூப்புக்கு வந்துட்டு ஃபாண்ட் சேஞ்சர் 5 அப்படின்னு இருக்குதா, அந்த லூப்பை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் இப்போ பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் நம்மளுக்கு வந்து ஃபாண்ட்டு சேஞ்ச் ஆகி ரீல்ஸில் ரன் ஆகும். பார்த்தீங்களா? இவ்வளோ தான் கைஸ் நம்மளுக்கு ஃபாண்ட் சேஞ்சிங் எஃபெக்ட். இதுதான் கைஸ் நம்மளுக்கு ஃபாண்ட் சேஞ்சிங் எஃபெக்ட். இதேமாரி மோர் வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். பாய், see you on the next video.